கிளாப். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அப்படியே சிக்கிட்டு இருக்கிய. அப்பவே நீ ஓகே சொல்லியிருந்தா இப்படி நெட்ல போட்டு அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன்ல. சரி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ஒரே ஒரு தடவை என் கூட இருந்துட்டு போ. அந்த போட்டோ எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துறேன். வா வா வந்துரு. வான்னு சொல்றேன். வாடி வா வாடி வான்னு சொல்ற. பெரிய பிகு பண்ணிட்டு இருக்க. வா வர முன்னாடி போ. பெரிய உத்தவி மாதிரி பண்ணிட்டு இருக்க. வந்துரு. வா நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ கேட்கிறேன் நீ. எம்எல்ஏ கேட்கிறேன் நீ. நான் வச்சுக்கிறேன் உன்னை. யாரு விடு விடுகல விடு. மேல கை வச்ச பாரு. பின்னால எவ்வளவு பிரச்சனை வருது பாரு. விடு விடுன்னு சொல்றல. வெங்கடேஷ் போறே இல்லையா? ஏய் நீ ஏய் என்னை அடிச்ச நீ நான்சஸா இல்ல போட்டோ எடுக்கிற அவங்க நான்சஸா? வெங்கடேஷ் வெங்கடேஷ் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோவலன்னு கண்ணை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இல்ல தானே வருவாங்க. நான் யார் தெரியுமா? லாயர். வக்கீல உன்னை அந்த ரேகா அடிக்கிறப்ப போட்டோ எடுத்ததை பார்த்து அப்படியே அவ ஆடி போயிட்டாலாமே. அது மட்டும் இல்ல தலைவரே, ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியாம போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்கன்னு பதறுனா பாருங்க. அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கணும். சோ பார் கவுன்சில் இருக்கிற முக்கியமான வக்கீல் மேல ரேகா கை வச்சதுனால வக்கீல் சங்கம் எல்லாம் கொதிக்குது. இப்போ போராட்டத்துல வக்கீலுங்க குதிக்க போறாங்க. அவமானத்துல ரேகா கூனி குறுக போறா. ரொம்ப நன்றி வக்கீல. நன்றி எனக்கு சொல்லாதீங்க, இவங்களுக்கு சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைதான். ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட வாங்காம இந்த வக்கீல போட்டு அடிச்சிருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பீங்க. பிரமாதம் பண்ணிட்டீங்க. நன்றி தலைவர். சோ இவங்க யாரு என்னன்னு தெரியாம ரேகா தலையை பிச்சு தலைவான்னு சொல்றீங்க. இப்படி வாயா தலைவர். வாயா. என்ன தலைவரு? என்னையா கட்டு சிறுசா இருக்குன்னு பாக்குறியா இல்ல பெருசா இருக்குன்னு பாக்குறியா? தலைவரே பணத்தெல்லாம் எதிர்பார்த்த செய்யல தலைவர். ஓடியா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச ஊரா பார்த்து ஒரு 4 நாள் வாங்கிக்க. நல்லவங்களா தான் இருக்காங்க. நீ நம்ம ஃபேக்டரியிலே வேலை போட்டு கொடுத்த. ஹலோ வக்கீல் கண்ணன் பேசுறேன். மதுரையில இருந்து பேசுறேனே. சொல்லுங்க. இனிமே கோர்ட்டுக்கே போறது இல்லன்னு ஹைகோர்ட் வைக்கலாம். ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணி. வெரி குட் அப்படி பண்ணுங்க. இனிமே என்ன நடந்தாலும் சரி கடைசி வரைக்கும் போராடுவோம். விட்டு கொடுத்துறாதீங்க. என்ன? ஓகேண்ணே. ஓகே ஓகே அண்ணே. மதுரையில இருந்து லாயர் பேசினாருண்ணே. ஃபுல்லா போராட்டத்துல இறங்கிட்டாங்கண்ணே. அப்படி போட அருவாள. இதத்தான் வக்கீல நான் எதிர்பார்த்தேன். ஹலோ சார், நான் திருநெல்வேலி டிஎஸ்பி ராஜேந்திரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வக்கீல அடிச்சதுக்காக இங்க எல்லா வக்கீல்களும் கோர்ட்டை புறக்கணிச்சு சரணா ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒன்னும் பண்ண முடியல சார். அத சொல்றதுக்காக தான் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பாத்துக்கோங்க. என்ன பண்றது, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொம்பளைனால வர பிரச்சனை தான் இது.
சரி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி சார். ஓகே ஓகே. என்ன அப்புறம் பிரச்சனை இதோட முடிஞ்சிட போது அப்படியே பெருசா வளர்த்து விடுங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். ஓகே ஓகே ரொம்ப நன்றி. ஓகே சார். மாஜினா திருநெல்வேலி டிஎஸ்பி பேசினாரு. நம்ம சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் நம்ம பேர்ல இருக்கிற விசுவாசம் எல்லாம் நம்ம கூட வேலை பார்த்தவங்கல்ல, அதான் பெரிய கலவரமா. லாயருங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் ஆகி பெரிய பிரச்சனை பண்றாங்களாம். கலவரமே வெடிக்கின்றாரு. என்ன பண்றதுன்னு கேட்டார். அதுதான் பிரச்சனையை முடிச்சிடாம பெருசா வளர்த்து விடுங்க. அவளை போட்டு விட்டோம்ல, எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை தான் காரணம்னு தலைவரே, அதுக்கு நானும் ஒரு காரணம். எப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் ரேகாவுக்கும் ஏற்கனவே ஒரு கேஸ்ல முன்விரோதம் இருந்ததுன்னு என்ன அடிச்சாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்தோம் பாருங்க. அதனாலதான். வெங்கடேஷ் தலைவரே, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பியா? சரிங்க. வணக்கம் சொல்றேன். வரேன் தலைவர். சரிம்மா. சரி வரேன். ஆக வக்கீலா போலீஸா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுல பலிகடா ஆக போறது ரேகா ஐபிஎஸ் மேடம். அட்லீஸ்ட் ரேகா நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் எல்லாம் உங்க எதிரா இருக்கு. உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த புருஷ பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. அந்த கண்ணனை கேட்டா எனக்கும் அவங்களுக்கும் கேஸ் விஷயமா முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால என் மேல வீணான பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்கன்னு சொல்றான். சார் சார் என்ன சார் சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார். எல்லாமே சுத்த போய் சார். சரி, அது எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? சொல்லுங்க, எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? ஏற்கனவே 10 நாளாய் போச்சு. போலீஸ்க்கும் வக்கீல்களுக்கும் 7.5 பொருத்தம். அது உங்களுக்கே தெரியும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வக்கீல்கள் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சார் அந்த லாயர்ஸ் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறது பெட்டர்னு ஃபீல் பண்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சார் தப்பு என் மேல இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ரெடி சார். ஆனா நான் தப்பே பண்ணாத போது எதுக்கு சார் நான் மன்னிப்பு கேட்கணும்? புரியுது ரேகா, புரியுது, எனக்கு நல்லா புரியுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உங்க மேல நான் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க மேல நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா அவங்க சொன்னது உண்மையான ஆயிடும். பட் சார் நான் மன்னிப்பு கேட்டாலும் அதே அர்த்தம் தானே சார் வருது? ரேகா, இத பாருங்க, என்னால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பட் ஒன் திங், வக்கீல்களுடைய போராட்டம், அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி எல்லாமே ஸ்டாப் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு.
மன்னிப்பு கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? நான் எந்த தப்பும் பண்ணாத போது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஈஸ்வர்? ரேகா, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது, கமிஷனர் நீ மன்னிப்பு கேட்கலனா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றது, அந்த வக்கீல் கண்ண பொய் சொல்றான்னு தெரியாம அவனை நம்பி வக்கீல் சங்கங்கள் போராடுறது, நடந்தது சதின்னு தெரிஞ்சும் அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறது, இப்படி எல்லாம் கமான்னு போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு எப்பதான் ஃபுல் ஸ்டாப் வரும்? இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒன்ன மையமா வச்சுதான் நடக்கிறது. டு மை ஒப்பீனியன் நீ மன்னிப்பு கேட்கறதா கரெக்ட். என்ன ஈஸ்வர் நீங்களும் இப்படி அவரோட சேர்ந்து? ஒரு போர் வீரன் போருக்கு போகும்போது வாளை மட்டும் எடுத்துட்டு போறதில்ல, கேடயத்தை எடுத்துட்டு போவான். வாள் தன் பகையாளிகளை அழிக்கிறதுக்காக, கேடயம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. இப்ப நீ கேட்க போற இந்த மன்னிப்பு உனக்கு கேடைய மாதிரி. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே? ரேகா, சார், நீங்க என்ன சொன்னமோ அதை நீங்க சொல்லிடலாம். குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறது போலீஸோட கடமை. குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது வக்கீலோட கடமை. மிஸ்டர் கண்ணன், பொதுவா கூண்டுல நிக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க சத்தியப்பிரமாணம் வாங்குவீங்க. ஆனா இப்ப கூண்டுல இருக்கிறன்னா உங்ககிட்ட சத்தியப்பிரமாணம் கேட்கிறேன். உங்களோட மனசாட்சி தான் இப்ப பகவத்கீதை. எங்க அதை தொட்டு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கணும். சொல்லுங்க மிஸ்டர் கண்ணன். பத்திரிக்கையில, டிவில, ரேடியோல நல்ல ஆவேசமா பேட்டி கொடுத்திருக்கீங்க. என்ன எதிர்த்து மறியல், போராட்டம் அதெல்லாம் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பண்ணிட்டு இப்பயே அமைதியா இருக்கீங்க. மிஸ்டர் கண்ணன், நான் கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் ஆமா, நீங்க தப்பு பண்ணீங்க, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே சமயம் நான் கேக்குற கேள்விக்கு இல்ல, நீங்க பண்ணது தப்பு இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும் இது வரைக்கும் நீங்க பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. Am I right? என்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்பாலஜைஸ் பண்ண ஒத்துக்கிட்டு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு சம்மதிச்சேன். சோ நான் செஞ்ச தப்புக்காக, சாரி, நான் செஞ்ச தப்புகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போது அது உண்மையான கம்ப்ளைண்டான்னு செக் பண்ணாம அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டது என்னோட முதல் தப்பு. அந்த பொண்டாட்டி என்னோட பழைய காதலன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், ட்ரபிள் பண்றான்னு சொன்ன போது அதை கேட்டு பரிதாபப்பட்டது என்னோட அடுத்த தப்பு.
அவ மேல இருந்த கோவத்தினால இன்டர்நெட்ல அவளோட போட்டோவை போட்டு அந்த பொண்ணை எக்ஸ்பிளாய்ட் பண்றான்றத கேள்விப்பட்ட உடனே நான் வருத்தப்பட்டேன் பாருங்க. அதான் நான் செஞ்ச அடுத்த தப்பு. கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 2 பேரோட வீட்டு அட்ரஸ் கேட்காம அந்த காதலனோட வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் ஆவேசப்பட்டேன் பாருங்க. அது நான் செஞ்ச அடுத்த தப்பு. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட காதலனா ரொம்ப கன்வின்சிங்கா நீங்க நடிச்சீங்களே மிஸ்டர் கண்ணன். அத நான் நம்பினேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இந்த மாதிரி நான் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மேடம் எல்லாம் சரிங்க, எங்கிட்ட மன்னிப்பு கேட்கல. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் பலம் உடைத்து